மன்னிப்பு, அதை விட அந்த ஆணுக்கு பெரிய தண்டனை கிடையாது. அழாதீங்க, யாருக்காகவும் அழாதீங்க. உங்களை உண்மையாகவே விரும்புகிறவங்க உங்களை அழ வைக்க மாட்டாங்க. சொன்னது நீதானா, சொல் 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 என்னுயிரே, சம்மதம் தானா, ஏன் 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 என்னுயிரே, ஏன் 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 என்னுயிரே. ஒரு பெண் முடிவு பண்ணிட்டாள்னா அது எப்படி சொல்கிறது? இப்போ ஒரு ஆணுக்கும் அவளுக்கும் ஹஸ்பண்டாகவே ஆகட்டுமே, அவள் வேண்டான்னு முடிவு பண்ண பிறகு பகைமை மட்டும் எதற்கு? என்ன சொல்கிறீங்க? அவன் பகைச்சி எதிரி ஆகி அவனை நினச்சிக்கிட்டு அவனை எதுக்கு வீழ்த்தணும்னு இது பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். மன்னிச்சிடு மன்னிச்சிடு. சைலண்ட்டு மட்டும் இருந்துட்டா போதுங்க, அவ்வளோதான். அதுக்கான தண்டனை அதுதான். எவ்வளவோ நம்பியிருப்பா அவனை, இல்லையா? நம்பி அவன் அந்த நம்பிக்கையை பொய்யாக்கி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் போடடே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பா. அவ்வளோதான். அந்த ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த சைலண்ட் இருக்கு பாருங்க, அவா பெரிய தண்டனை அவனுக்கு. அந்த சைலண்ட்டை மன்னிப்பு தான் அது பெரிய தண்டனை. விட்டு கூட இப்போ நிறைய விலகிடுறாங்க இல்லையா? அது ஏன்னா அந்த பெண்ணுக்கான அந்த பொறுப்பு எல்லாம் இருக்கிறப்போ, இவன் தட்டி கழிக்கிறப்போ, இவன் கமிட்மெண்ட் வச்சுக்காதப்போ, அவளுக்கான தேடுதல் கிடைக்காதப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள் சிலவ, இல்லைங்களா? அவள் எத்தனையோ நம்பியிருப்பா, இவன் அதுக்கு காது கொடுத்துருக்க மாட்டான். அதனால் அவள் சிலவங்க நினச்சிப்பாங்க, உன்னை எதற்கு நான் எதிரியாக நினச்சிக்கிட்டு கூட நினச்சிட்டு இருக்கணும். வேண்டவே வேண்டாம். சைலண்ட், மன்னிப்பு, அதை விட அந்த ஆணுக்கு பெரிய தண்டனை கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அப்படி இல்லாமல் அழுதிங்கன்னா அது பயன் இருக்காது. உங்களை உண்மையாகவே நேசிச்சா அது எப்படி உங்களை அழ வைப்பாங்க? அவங்களுக்காக எதுக்கு நீங்கள் அழணும்? அதானே. அப்படியே இக்னோர் பண்ணிடணும். இக்னோர் பண்ணுறத விட அவங்களுக்கான தண்டனை வேற கிடையவே கிடையாது.